தமிழின் பாரம்பரிய கலையான வள்ளி கும்மியாட்டத்துக்கு ஊக்குவிக்கும் விதமாக கொடிசியாவில் நடைபெறும் இந்த கின்னஸ் ரெக்கார்டு பாராட்டு விழாவை பற்றி சொல்லுங்கள் சார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் கொங்குநாடு கலைக்குழு இணைந்து நடத்திய கடந்த ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி பெருந்துறையில் நடைபெற்ற மாநாட்டின் போது 16,000 மகளிர்களை கொண்டு உலக சாதனை படைக்கப்பட்டது. அந்த உலக சாதனை படைத்த மகளிர்களுக்கும் அவர்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் பாராட்டு விழா நடத்துவதற்காக நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் பொற்கரங்களால் அவர்களுக்கு பாராட்டி பரிசளிக்க வருகை தர உள்ளார். வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி அவர்கள் பரிசளிக்க வருகை தர உள்ளார்கள். சார், யார் யார் கலந்துக்கிறாங்க சார்? இதில் எங்கள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியோட மாநில பொதுச் செயலாளர், திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர், எங்களுடைய அரசியல் ஆசான் எழுச்சி நாயகன் ER ஈஸ்வரன் அவர்களுடைய தலைமையில் மாநாடு நடைபெறுகிறது. அதில் முதல்வர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பரிசளிப்பு நடத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் வி. செந்தில் பாலாஜி அவர்கள் அனைத்து ஏற்பாடுகளும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து சிறந்த முறையில் ஒத்துழைப்போடு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். இப்போது அந்த கலைஞர்கள் அத்தனை பேர் வராங்களாங்க சார்? கொங்குநாடு கலைக்குழுவில் அன்றைக்கி 16,000 பேர் கலந்து கொண்டிருந்தாங்க. இப்போ 10,000 பேருக்கு கம்மி இல்லாமல் ஆடுறாங்க. அதே டீம் இல்லைங்களா சார்? அவங்க ஆடுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு இருந்ததை விட இன்றைக்கி அனைத்து பகுதியிலும் கொங்கு மண்டலம் முழுவதும் நிறையா இடங்களில் பயிற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் இருக்கிற பயிற்சி பெற்றவங்களும் இதில் கலந்துக்கிறதுக்கு எங்களுக்கு கேட்குறாங்க. இடப்பற்றாக்குறையினால் அவங்களையெல்லாம் கலந்துக்க வாய்ப்பு கொடுக்க முடியல. செயலாளரும் கொங்குநாடு கலைக்குழுவினுடைய தலைவர் KKC பாலு அவர்களும் இணைந்து அடுத்த கட்டமாக 1,00,000 பேரோட மிகப்பெரிய ஒரு சாதனை நடத்த உள்ளாங்க. அந்த சாதனை விழாவில் கொங்கு மண்டலத்தில் மட்டுமில்லை தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து மகளிர்களையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்த போகிறோம். இந்த வள்ளி கும்மியானது இன்றைக்கி ஆடினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மகளிர்களுக்கு உடல் ரீதியாக வருகின்ற பல உபாதைகள் நீக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய டிப்ரெஷன் கம்மியாகி இன்றைக்கி நிறையா வீட்டுவிட்டு வெளியே வந்து பல வகையிலே கோஆப்ரேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 2009க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடாகி 2016லேருந்து நல்ல வேகம் எடுத்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. இன்றைக்கி அனைத்து தரப்பு மக்களும் எங்கள் ஒரு சமுதாய மக்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து மதத்தினரும் இன்றைக்கி இதில் கலந்துட்டுருக்குறாங்க. எங்கள் குழுவில் மிக சிறப்பாக பயன்படுறாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா குழந்தைகள் முதல் பார்த்திங்கன்னா முதியோர்கள் வரை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 80 வயது வரை இருக்கிறவங்க ஆடுறாங்க. 3 வயசு குழந்தை வரைக்கும் எங்கள் கூட இருந்து நல்ல வகையாக ஆடுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆட்டத்தில் குழந்தைகளோட ஆட்டம் மிக அருமையாக இருக்கும். சார், இப்போ 10,000 குறையாமல் வள்ளி கும்மியாட்டம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது சார். முதல்வரும் கலந்துக்கிறாங்க. எல்லாம் அவங்களுக்கு ஏதாவது பாராட்டு விழா இருக்குங்களா சார்? ஆசிரியர் பெருமக்களுக்கு பாராட்டு விழா பண்ணுறாங்க. அதுதான் மிக முக்கியங்க. அப்புறம் குழந்தைகள் இந்த ஆடின அத்தனை பேருக்கும் கின்னஸ் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. ஆமாம், ஏப்ரல் 6ஆம் தேதி அன்னைக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. 16,000 பேருக்கும் சான்றிதழ் வழங்கப்படும். நன்றி, வணக்கம். நன்றி. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியோட கோவை கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் RS தனபாலுங்க.